Hello everyone, I'm Naveen. Welcome to Naveen Raj. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா லியோ இந்த படத்துலேருந்து ஐ எம் ஸ்கேர் சாங் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம லோகேஷ் கனகராஜ் கூட சொல்லியிருந்தாரு லியோ ஆல்பம்லேயே வந்துட்டு இந்த ஐ எம் ஸ்கேர் வந்துட்டு அவரோட ஃபேவரட் அப்படின்ட்டு. ஸோ படத்தில் கூட வந்துட்டு அதுக்கான ஒரு சீனை வந்துட்டு அழகாக ஒரு ஆக்சுவலி சீன் கிரியேட் பண்ண சீனில் ஒரு பிஜிஎம் வைக்கிறதுக்கு பதில் ஒரு சாங் வந்துட்டு நம்ம ராக் ஸ்டார் வந்துட்டு பண்ணி கொடுத்துட்டாரு. அவரோட வாய்ஸ்லேயே வந்துட்டு பாடி கொடுத்துருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்துட்டு இங்கிலீஷ் ரிலிக்ஸ் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. முக்கால்வாசி ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாங்ஸ் இருக்காது, லிரிக் சாங் கூட இருக்கும், பட் வந்துட்டு ரொம்ப இருக்காது. முக்கால்வாசி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பிஜிஎம் ஓஎஸ்டியில் தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு மூவ் பண்ணியிருப்பாங்க கதையை. பட் வந்துட்டு இந்த லியோ வந்துட்டு ஹாலிவுட் சார்ந்த ஒரு தமிழ் படங்கிறதுனால ஸோ இது லிரிக்ஸ்லாம் வச்சு அழகாகவே வந்துட்டு அந்த பாட்டை வந்துட்டு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த பாட்டுக்கு கண்டிப்பாக வந்துட்டு காப்பிரைட் வரோங்க. ஏன்னா லியோ படத்துலேருந்து எந்த பாட்டு செஞ்சாலும் வந்துட்டு காப்பிரைட் எனக்கு வந்துட்டு தான் இருக்குது. எனிவேஸ் நம்ம சாங்கை வந்துட்டு கேட்போம். லெட்ஸ் கோ. The beat. இந்த ரிலீக்ஸ் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஓகே, ஐம் கோனா பி. எனக்கு ரிலீக்ஸ் விஷயம் வந்துட்டு சரியான விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பயத்தில் ஏதாச்சும் வந்துட்டு முட்டிட்டு வந்துடும்ல. ஸோ அதை தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. பயங்கிறது வந்துட்டு இந்த ஹாலிவுட் படத்தில் வந்துட்டு அழகாக வந்துட்டு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ராக் ஸ்டார் வந்துட்டு மியூசிக்கில் வந்துட்டு கொண்டு வந்திருக்காருங்க. சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பயப்பட பாட்டு கூட வந்துட்டு ஒரு மாதிரி ரேப் பண்ணியிருக்காரு. இது டிஃப்ரெண்ட் ஜானரா இருக்கு. எனக்கு உண்மையில பிடிச்சிருக்கு. சூப்பருங்க. ரிலீக்ஸ் வந்துட்டு முக்கியமாக சொல்லி ஆகணும். அந்த இங்கிலீஷ் ரிலீக்ஸ்லாம் வந்துட்டு பக்காவாக இருக்குது. ஸோ சுருக்கமாக இந்த பாட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா வந்துட்டு அந்த சீனை வந்துட்டு அழகாக ஒரு சாங் ரிலீக் மூலிமா கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்துட்டு ஒரு சம்பவம் பண்ணிடுவார் காஃபி ஷாப்பில். அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ ஆஸ் அ பார்த்திபனாக யோசிச்சிருக்காரு. ஆஸ் அ ஃபேமிலி மேன் அப்பாவா ஹஸ்பண்டாக வந்து யோசிச்சனால ஸோ பயம் எதுக்கு எடுத்தாலும் பயம். வேறு ஏதாவது அட்டாக் நடந்து நம்ம ஃபேமிலியை தாக்குறதுக்கு வந்துருவாங்களான்னு சொல்லிட்டு ஸோ இந்த சத்தம் கேட்டாலும் எதை பார்த்தாலும் எந்த ஒரு ஷேடோ பார்த்தாலும் அவருக்கு வந்துட்டு ஒரு தயக்கம் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நர்வஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. நைட்டில் தூக்கம் வராமல் எதை பார்த்தாலும் எதை நினச்சாலும் கண்ண முடி தூங்கினா கூட வந்துட்டு அவர் அந்த பயத்திலே தான் இருக்கார். ஸோ அந்த எதை பார்த்தாலும் பயம் சுருக்கமாக சொல்ல போனால். ஸோ அழகாக வந்துட்டு அந்த ரீலிக்கில் வந்துட்டு கன்வே பண்ணியிருப்பாங்க. சீனோ சூப்பராக வந்துட்டு அமைச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த பாட்டுக்கு எனக்கு காப்பிரைட் வருங்க. பட் இருந்தாலும் இந்த பாட்டு வந்துட்டு என்னோட ரீசென்ட்லி ஃபேவரட்டாக இருக்கனால ஸோ அதை பற்றிலாம் வந்துட்டு நம்ம பெருசாக எடுத்துக்கணும். ஸோ இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏதாச்சும் வீடியோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நவீன் ராஜ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ see you next video. Take care. Bye.